சொன்னேன். நல்லா இருக்கான அந்த மெல்லிய குளிர்கா. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு நீண்ட நாளைக்கு பிறகு கச்சான் பிடுங்கி அவிக்க போகிறோம். என்ன அவிக்க போகிறது வந்து இங்கே இல்லை, குளத்துக்கு கொண்டு போக போகிறோம். இப்போ கூடுதலாக தண்ணியெல்லாம் பற்றி கொண்டு வந்துடுது. அப்போ கரை வந்து அந்த என்ன சொல்கிறது சொல்லி வேலையில் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நல்ல ஒரு அழகாக இருக்குது. அப்போ நாங்கள் குளத்துக்கு தான் கொண்டு போக போகிறோம். இப்போ வந்து பின்னேரம் கிட்டத்தட்ட 5 மணி 5:10 நேரம். அந்த நேரம் தான் கச்சானை வச்சு சாப்பிட போகிறோம். இந்த முறை இப்போ தான் அவிக்கிறோம் கச்சான் பிடுங்கி. நாங்கள் கச்சான் கொஞ்சம் கொடுத்தும் போட்டோம், ஆனால் அவிச்சு சாப்பிட இல்லை. வறுத்தி சாப்பிட்ருக்கோம், அவிச்சு சாப்பிட இல்லை. இன்றைக்கு வந்து அவிச்சு சாப்பிட போகிறோம். பின்னால் பார்த்தாலே தெரியும் கச்சான் தான் கிடக்கு ஃபுல்ல. அதோட வந்து ஒவ்வொரு போக கச்சானுக்கு வந்து நாங்கள் கச்சான் அவியல் வந்து செய்கிறோம். இதோட 3வது முறை நினைக்கிறேன். 3வது முறை. அதோட முதலாவது ஆனால் இந்த முறை குளத்துக்கு கொண்டு போக போகிறோம். குளத்துக்கு கொண்டு போக போகிறோம். நான் வந்ததுன்ற முதலாவது காணொலி வந்து கச்சான், அந்த ஆரம்ப காணொலி வந்து கச்சான் அவியல் தான் முதல்ல அந்த காணொலி. அதைத்தான் இன்றைக்கும் வந்து ஒவ்வொரு போவும் செய்கிறனாங்க. அது மாதிரி இந்த போவம் வந்து 3ஆம் தரம் நாங்கள் கச்சான் அவியல் செய்ய போகிறோம். அப்படியே வைக்க போய் பிடுங்குவோமே. ஈரம் காஞ்சிட்டு போகிற சொல்லி கொஞ்சம் நடுவு கரை போடுங்க, அப்போ ஈரமாக இருக்கும். ஆக கிணக்கு அந்த விலை இல்லைண்ணா. என்ன சொல்லி வருது இல்லையா? இதில் விழுந்தது காணாது கச்சா. அது இந்த ஒவ்வொரு பக்கத்தை பொறுத்து. இது பாருங்க இதில் எப்படி இருக்கான்னு. இன்னும் இப்போ தானே அவிக்கிற பருவம், ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் கிடக்கு முட்டுறதுக்கு. இப்படியே தூரோட கலவி போட்டு நாங்கள் ஆயிரம் வந்து சுகா. அதோட இப்படி பிடுங்கக்குள்ள அறம் இங்கே எப்படியும் கொஞ்சம் முழுந்திருக்குமே. இரண்டாவது கரை பக்கம் இல்லோ, அதால கொஞ்சம் முழுற குறைவு. இங்கே நடுப்பக்கம் கொஞ்சம் முழுந்திருக்கும். இது வருங்க. இப்போ வந்து ஓரளவு காணக்கூடிய மாதிரி நாங்கள் பிடுங்கிட்டோம். பின்னேற டைம் தானே, அதை விட இரவில் பொதுவாக வந்து வறுத்த கச்சான் சாப்பிட்டால் சில பேருக்கு அந்த சமைக்கிறது கொஞ்சம் பிரச்சனை அப்படி இருக்கும், நெஞ்சரிக்கிற மாதிரி எல்லாம். ஆனால் அவிச்ச கச்சான் பெருசாக ஒன்றும் செய்யாது. அவிச்ச கச்சான் எவ்வளவும் சாப்பிடலாம். இப்போ காணும் இந்த அளவு பிடிங்கி எடுத்துட்டோம். அவிக்கிறதுக்கு காணுமே. இவ்வளோ வாஞ்செடுக்கவும் வேணுமில்ல. அதுதான் இப்போ இவ்வளவும் பிடுங்கியாச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு வேக்கில் போட்டு நாங்கள் கொண்டு போய் குளத்தடிலாம் வச்சு ஆய போகிறோம். அதுலேயும் இப்படி தூரோடைய கழுவி போட்டு ஆஞ்சி எடுக்கலாம். இப்போ போவோம்ண்ணா. ஏன்னா இந்த பொழுது வர்ற நேரம் வந்து ஒரு நல்ல ஒரு இயற்கையோட சேர்ந்த என்ன சொல்கிற நேரம்னு சொல்லணும். அதை விட இன்றைக்கு காலத்துக்கு பிறகு இன்றைக்கு தான் குளத்துக்கு போகிறோம் வீடியோ எடுக்கிறதுக்கு. அந்த உள்ளுக்க போய் வீடியோ எடுக்கிறன்றது குளத்தை காட்டியெல்லாம் செய்திருக்கிறோம். உள்ளுக்க இறங்கி போய் ஒரு சமையல் செய்கிற வீடியோ இன்றைக்கு தான். இப்போ வந்து குளக்கடடிக்கு வந்துட்டோம். கச்சானையும் அப்படியே கொண்டு வந்தாச்சு. நீங்கள் அப்படியே கீழே கொண்டு வைப்போம். பாருங்க எப்படி இருக்குதுண்டு. என்னையா எங்க இந்த அடையாளத்தை பார்த்துட்டு தம்பி சொல்றாரு பாம்பு போயிருக்கான். குளத்தடிக்கு வந்தாச்சு. எப்படி இருக்கு பின்னேற நேரமான அப்படியே படியார கீழே இறங்கி போ.
அலை அடிக்கிற சத்தம் அப்படி கேட்டுக்கொண்டிருக்கு. கடற்கரையில் நிற்கிற மாதிரி இருக்கு. என்னய்யா இது எடுக்க கை வச்சு எடுக்கக்கூடாது சரியோ? இப்போ நாங்கள் கம்பியாக்கள் பிறகு உறக்கினா இங்கே வருங்க இப்படி அரிச்சிருக்காண்டு இந்த கரையை பார்க்க விளாங்க நினைக்கிறோம். இதில் கல்லை எடுத்து வச்சு இதுலேயே அவிக்கலாம். கஜான கொஞ்சம் காற்று ஒதுக்காம நல்லா இருக்கு ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கும். ஓ இதில் வைங்க, இதில் கல் கிடக்கு தானே. முதல் நாங்கள் அந்த கச்சான் தூரோட அப்படியே கழுவி எடுக்கலாம். ஓ சின்னாக்களை கூட்டிக் கொண்டு இருக்க இப்படி குளம்பலியே அவதானமாக இருக்கணும். தம்பி தள்ளி மேலே நில்லுங்க ஐயா. நல்ல குளிராக்கிறாங்க. நல்லபடியாக கச்சானை பிடிச்சி கசக்கி அப்படியே கழுவுங்க, அப்போதான் மண் போகும். நல்ல வெள்ளையாக வந்துட்டேண்ணே. அப்படியே எல்லா காய்ச்சான் தூரலையும் அப்படியே கழுவி எடுப்போம். ஓ என்ன மிச்சம் கிடந்த எல்லாத்தையும் அப்படியே உணர்ந்து போட்டிங்க போடாக்கு. கச்சான் போகாது, பயப்படாதுங்க. திருப்பி நாங்கள் நல்ல தண்ணியில் கழுவுவோம். தண்ணி கொண்டு நாங்கள் தனி கச்சானி ஆஞ்சி எடுப்போம். இப்போ வந்து நல்ல வெள்ளை ரெண்டு கழுவி எடுத்தாச்சு. இங்கே மண் வந்து செம்பாட்டு மண் தானே, அதால் தான் அந்த சிவப்பு கச்சானா இருக்கிறது. கழுவி எடுத்தாச்சு. அதோட வந்து கூடுதலாக இங்கே கச்சானுக்கு வந்து மார்க்கெட் கூட முத்தையங்கட்டு கச்சானண்டா கூடுதலாக வந்து விரும்பி வேண்டுகிறோம். முத்தையங்கட்டு மரவள்ளி கிழங்கு எல்லாத்துக்கும் வந்து கூடுதலாக நல்ல மார்க்கெட் இருக்குது. அதுக்கு அடுத்தது பிலாப்பழம். ஓ பிலாப்பழம் கூடுதலாக ஜாழ்ப்பாணம் சைடில் நல்ல ஃபேமஸாக இருக்குது. இந்தியாவில் பக்கத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே கொஞ்சம் ஃபேமஸ். இந்த கொஞ்சம் பிஞ்சு கச்சானா இருக்குல்ல, அது நல்லா இருக்கும் அவிக்க. அவிக்கிறதுக்கு இப்போ நாங்கள் உடனே பிடிங்கி அவிக்கிறதுல வந்து சரியான வித்தியாசம் இருக்குது சுவையில். ஏன்னா உப்பெல்லாம் நல்லா சேர்ந்துருக்கும். அலை அடிக்கிற சத்தத்துக்கு கடற்கரையில் இருக்கிற மாதிரி கிடக்கு. நேற்றுண்டைக்கெல்லாம் காற்று கொஞ்சம் குறைவு, இல்லாட்டி இதில் கதைக்கிறதே இவ்வளோங்க. கச்சான் ஆயிரத்துக்கு இப்போ மிஷின்கள் அதுகள் எல்லாம் வந்துடுது. ஆனால் இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு காலம் மிஷின் பிடிச்சி ஆயிடல, ஃபுல்லாக வந்து கையால் தான் நாக்களை பிடிச்சி ஆயிரம். கூட கச்சானண்டா இப்போ மிஷினரி வந்துட்டு. ஆனால் ஆக்களை பிடிச்சி ஆயிடுறது நல்லது, சேதம் குறைவாக இருக்கும். சேதம் குறைவோ மற்ற வித கச்சானுக்கு எடுக்கலாம். இப்போ இன்னொரு ஆக்களுக்கு அது ஒரு தொழில் வாய்ப்பாகவும் போயிருப்பாங்க. மிஷினண்டா ஒரே ஆள் தனி உழைப்பாக இருக்கும். ஆக்கலண்டா 2-3 பேர் சேர்ந்து நாங்களும் அவையோடு சேர்ந்து ஆயக்க வந்து தெரிஞ்சு கொள்ளாது. மற்ற கையால் கச்சா நல்லா நீட்டாக வரும். இந்த இங்கே வரும் இப்படி அந்த காம்புகள் ஒன்றும் இருக்காது. இந்த கச்சாங்குலை இருக்குது தானே, இது வந்து மாடு சாப்பிடும் விரும்பி. மற்ற இந்த குலையை கொண்டு போடணும் மாட்டுக்கு.
பச்சைக்குள்ள தானே நல்லா சாப்பிடுங்க நம்ம. இப்போ நாங்கள் ஒரு கழுவி எடுப்போம், ஆஞ்சி எடுத்துட்டோம். என்ன சொட்டு பிழைச்சோன்னா முழுக்க போகும், மிதந்து கொண்டு அலி அடிக்க ஆடுது. சொன்னேன் பொறுங்க பொறுங்க, ஆள் கொண்டு ஓடுறா அது பொறுக்கி எடுக்கல. அது ஐயோ நல்ல அனுபவம் இன்றைக்கு. அந்த பானையை தாங்க சுஜி. ஆள் பொறுக்கி எங்கே போக போகிறீங்க? புள்ளாச்சி போச்சு. சரிப்பா, ஏனண்டா இது அடுக்க வலிக்கிட்டா நான் புள்ள வண்டி வரும். பிடிங்க பானு. இன்றைக்கு ஆள் தான் கஜான் சாப்பிட்றதுல சரியான ஆர்வம் நினைக்கிறாரு. கஜான் சாப்பிடலாம் அப்படி அலை வந்து அடிச்சுட்டு பார்த்தீங்களோ இன்னும் வேலை தானே என்ன? ஓ, நாங்கள் இன்னொருக்கா நல்லதாக நீங்கள் கழுவி எடுப்போம் அப்படி. இது சாப்பிட்டு கஜான் ஆகுது. இனி அந்த பானையை வையுங்க அதில். அதுக்கு அப்படியே படிங்க, பானையை சரிச்சு படிங்க. ரைட் ரைட். இப்போ கஜான் அவியறது கலவா தண்ணி விட்டா காணும். கஜானோட மேலே விடும். இல்லை கஜான் மட்டத்தோட அப்படியே இன்னொரு கொஞ்சம் ரைட் ரைட் காணுங்க. ரைட், எந்த வேலை முடிஞ்சுதா? இனி வந்து அடுப்பு மூட்டி நாங்கள் அவிய விடுவோம். ஓ, இப்போ ஒரு மாதிரி காற்றுக்கையும் அடுப்பு மூட்டியாச்சுன்னா இதில் உள்ள கல்லையை பயன்படுத்தி புரகம் அப்படியே பயன்படுத்தி நாங்கள் அடுப்பு மூட்டியாச்சு. என்ன பானை உள்ளுக்க போகுது இல்லை, அது கொஞ்சம் எரிஞ்சொன்று போக விழாது வைங்க, பயப்படாதீங்க. இப்போ வந்து கச்சானுக்கு தேவையான உப்பை வந்து அப்படியே நாங்கள் போட்டு விடுவோம். இப்போ தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கொள்ளுவோம். கச்சானை விற்கிறதுக்கு நீ ஒரு வேலையும் இல்லை, இடையிட பார்த்து நாங்கள் அடுப்பு எரிஞ்சு விட்டாலே சரி. அப்படியே மூடி விடுவோம். அடுப்பு எரிஞ்சா சரி. என்ன அடிக்கிற காற்றுக்கு அடுப்பு எரியுதோ தெரியாது பாருங்க, எப்படி அலைய அடிச்சு கொண்டு இருக்கண்டு. அலைய அடிச்சு வேசனையும் போத்துலையும் கொண்டு போதோ தெரியாது. எடுத்து வைங்க இதால. அது கொண்டு போகாது, அதெல்லாம் தூரத்தில் அன்னைக்கு. சூரியன் அப்படியே எப்படி பொழுது சாஞ்சி கொண்டு இருக்குதானே. அதோட இந்த சூரியன் மறைகிறத நாங்கள் அப்படியே நேராக பார்த்து கொண்டு இருக்கிறோமே. அங்கால கச்சான் அவிஞ்சு கொண்டு இருக்கு. கச்சானுக்கே நீ வேலை ஒன்றும் இல்லை தானே, அடுப்பெரிச்சு விட்டா சரி. அதுதானே அவிஞ்சு அப்படி ஒன்றும் இல்லை தானே. இல்லை அப்போ அப்படியே பார்த்து போய் அளவாக போட்டால் சரி. குளத்தில் உங்கள் அலை அடிக்கிறதையும் பார்த்து சூரியன் மறைகிறதையும் பார்த்து அங்கங்கே பறவைகள் அப்படியே பறந்து கொண்டு போகுது கூடுகளுக்கு. அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள். சூரியன் அப்படியே மறைஞ்சு கொண்டு வந்துட்டு தானே. ஓ, என்ன வேண்டாம் கச்சான் அவிஞ்சு முடிஞ்சிருமா பொழுது கூட கிடையாது. முடியும் இது நல்லா கொதிச்சிட்டு தானே அவிஞ்சிடும். அந்த கோது வந்து ஈரடிப்பான கோதா தானே இருக்குது. அப்போ காயாத கோதண்டபடியாக வேகமாக அவிஞ்சிடும். என்ன அந்த காற்றுக்கு ஒரு பக்கம் அங்கால் அடுப்பெரியுது, அதெல்லாம் பார்த்து இருக்கா நாங்கள் தெரிச்சு விட்டா சரி. பொழுது வர்ற நேரம் அப்படி இருக்கு சுஜி. அதுதான் நல்லா பொழுது போட்டு கொண்டு வரது அப்படியே தெரியுது இல்லை வித்தியாசம். தெரியுது, சூரியன் ஃபுல்லாகவே மறைஞ்சிட்டுது. சூரியனே இல்லை பாருங்க, மறைஞ்சிட்டு. அது சரி, கச்சான் அவிஞ்சிருமா? கச்சான் அவிஞ்சிடும். சரி, நிலா வெளிச்சத்துலையாவது சாப்பிடுவோம். நிலாவே வேற இல்லையே, வேறந்தானே எப்படியும் நல்லா இருக்கான அந்த மெல்லிய குளிர் காத்து. நிலா வேற போகுது. என்ன தம்பி பாட்டி இருப்பாவோ? நிலாவுக்குள்ள பாட்டி இருப்பா. ஜெட்டில் கூட்டின்னு போய் வடை வாங்கி தர்றோம். வடை வாங்கி தரலாம். வேறு சொன்னது வடை சுடுறாண்டு.
தெரியுமா? இப்போ வந்து கிட்டத்தட்ட நல்லா இரண்டு கொண்டு வந்துட்டு தானே கச்சான் ஓரளவுக்கு அவிஞ்சு கொண்டு வந்துட்டு முக்கால்வாசி கூட. அடுத்த கட்டம் அவிஞ்ச முடிய அப்படியே சாப்பிட்டு கொண்டு வலிக்கிற வண்டியான்னு போயிட்டேன். வீடு பக்கத்துல என்னபடியா பிரச்சனை இல்லை. கூப்பிட்ற தூரம் தான் பெரும் வீடு. கட்டில இருந்து கூப்பிட்டா கேட்குமா நான் வீட்டை. என்ன அவிஞ்ச மாதிரி இந்த விறகு 2 மட்டையும் எரிஞ்சு முடிய சரி. சரியாண்ணே. அது பென மட்டை தானே வேகமாக எரிஞ்சிரு. சும்மா கீழால் நெருப்பு அப்படியே நூறு தானே. அதோட வந்து கச்சான் எங்களுக்கு அவிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் இறக்கி எடுப்போம். ஆவி பறக்க கச்சான் அவிய ஆவி பறக்க இந்த காற்றுக்கு டக்கண்டு மாறிடுமோ. நான் தண்ணி வடியட்டு மாட்டாக்காக தான் நான் அப்படி வச்சுருக்கேன். ஏனண்டா இப்போ பிடிச்சி இறக்கி வடிக்கலாது. ஏனண்டா இல்லை சுடுது. இப்போதைக்கு காணும். பானையோட இறக்கி வச்சு விட்டா ஆறிடுமோ. அந்த கச்சான் செடியால் பிடிச்சி அப்படி இறக்கி வச்சு விடுவோம். ரைட், சாப்பிடுவோம் நாங்கள். என்ன இப்போ வந்து நல்ல பொழுது சாயிற ஒரு நேரம் கச்சானெல்லாம் அவிச்சு எடுத்தாச்சு. சாப்பிடுவோம். கொஞ்சமாக சாப்பிட்றட்டும் மிச்சத்தை போயிட்ட கொண்டுவோம். என்னடா இருட்டுப்படுது. நல்லா கணக்காக அவிஞ்சிருக்கு. அதோட உப்பு நல்லா கணக்காக இருக்கு. எனக்கு இருக்குல்ல இந்த பிஞ்சு கச்சான் இருக்குல்ல, இப்படி கச்சான் சாப்பிடாத. அதை விட வறுத்த கச்சானோட அவிச்ச கச்சானோட நான் என்ன சொல்கிறது, நிறைய சாப்பிடு. வாய் ஓயாமல் சாப்பிடுவீன்னு சொல்லுவேன். அது மாதிரி சாப்பிட்டு கொண்டே இருப்பேன். அதாவது உடனே பிடிங்கி உடனே அவிச்சிடலாம். தம்பி பிள்ளைங்களேன்னு சாப்பிட்றேன். என்ன தம்பி நல்லா இருக்கா? ஆள் வாய்க்குள்ளே வச்சு கட்டி நடக்குது. உடைச்சி தரவே என்னய்யா உடைக்கலாமா கிடக்கா ஐயா? ஆறிட்டு தானே இந்தாங்க. உண்மையிலேயே பார்த்தீங்களா இன்றைக்கு குளத்துக்கரையில் கச்சான் அவியல் அருமையான ஒரு காணொலி. ஏன்னா உண்மையிலேயே ஒரு வித்தியாசமாக இருக்குது. வளமையாக வயலுக்கு வச்சு வைக்கிறத விட இப்படி வந்து அவிக்கக்குள்ளே வித்தியாசமாக இருக்குது. நல்லா இருக்குது இந்த பொழுது வர்ற நேரம். உண்மையிலேயே நல்ல ஒரு காணொலி. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சொன்ன மாதிரி நிலா வெளிச்சம் வந்துட்டு எங்கே மேனா நிலா வெளிச்சம் வந்துட்டு மற்ற அந்த குருவி கத்துது பாருங்க. குருவி கத்துறது இந்த தும்பி இலகுகள் எல்லாம் பறக்குது பாருங்க. நான் நினைக்கிறேன் மழை குணம் ஒன்று இருக்கட்டும். மழைக்கு தான் கூடுதலாக தும்பி பறக்கிறேன்னு சொல்லுவேன். தும்பியில் அந்த கூட்டமாக பறக்குது.